கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணிக்காக தவங்கிருப்பதா அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் பேசின கருத்து மீண்டும் அரசியல் களத்தில் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. இன்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுக சொல்லலையே, அவர் பொதுவாக சொல்லிட்டு போறான்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவுவதாக ஒரு கருத்து வருகிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் மாப்பா பாண்டியராஜன் அவர்களுக்கும் ஒரு சண்டை நிலவுவதாக ஒரு கருத்து வருகிறது. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? அண்ணாமலை ஆட்டுப்புழுக்கை தொடர்ச்சியாக வாய் துவேஷமாக ஊழல் ஜெயலலிதா அப்படின்னு பேசும்போதே சட்டப்பையில் மட்டும் அம்மா படத்தை வச்சுக்கிட்டு இதயத்தில் அம்மா படம் இல்லாத முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட யாரும் ரோசமாக குரல் கொடுக்கல. ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியாத அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு ஊராட்சி கவுன்சிலருக்கு 300 ஓட்டு இருக்கும், 80 ஓட்டு வேணா வெற்றி பெறலாம். ஒரு ஊராட்சி கவுன்சிலருக்கு வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லாத ஒரு ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை மிகப்பெரிய ஆளுமிக்க தலைவியாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடத்தை பார்த்து 2 ஆம்பளை ஆளுக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்து கிடக்காண்டு சைமன் சீமான் பேசுறதுக்கு கொந்தளிச்சிங்களா? சட்டமன்றத்தில் அம்மாவை உட்கார வைத்துக் கொண்டு காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அத்தனை ஆட்சின்னு சொன்னீங்களே, ஒரு சைமன் சீமான கூட உங்களால் எதிர்த்து பேசுறதுக்கு துப்பு கட்ட பிழைப்புவாதிய மனிதர்கள் அவர்கள். இன்னைக்கு அண்ணாமலை யார் தவறு கொடுக்குற? திமுகவை தவறு கிடக்கிறான்னு சொல்றான். வெக்கமில்ல எடப்பாடி பழனிசாமிக்கு. காரணம் கோடான கோடி கொள்ளை, ஊழல், லஞ்சம். டெல்லியுடைய பிடியில அதிமுக இருக்கு. இப்ப கையில டெல்லி ஏகாதிபத்தியத்துடைய கையில, வருமான வரித்துறையில, அவங்களுடைய அமலாக்கத்துறை கையில அதிமுக சிக்கி தவிக்கிறது. ஆளுமிக்க தலைவர் கலைஞர் இல்லை, அம்மா ஜெயலலிதா இல்லை. இந்த நேரத்தில் தமிழகத்திலே நாம் புகுந்து விட வேண்டும் என்று பாஜக RSS சதித்திட்டம் தீட்டி முதல்ல அதிமுகவை காலி பண்ணுவோம். இந்தியா முழுவதும் பாஜக அந்த வழியை தானே பார்க்குது. சிவசேனா கூட கூட்டணி. எந்த மாநிலத்தில் இந்தியாவில் ஆளக்கூடிய மாநிலங்களில் பாஜக நேரடியாக மக்களை சந்தித்து வாக்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கீங்க? முதல்ல ஒருத்தன் தோல் ஏறி உட்கார்றது, அப்புறம் அவன் தோலவே கடிச்சிட்டு இறங்கிக்கிறது தானே. ஏணிப்படியில் ஏறுறது, ஏறின ஏணிப்படியை எட்டி உதைக்கிறது. துரோகத்தின் பிறப்பிடம் RSS பாஜக. அந்த வேலையை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திராவிட இயக்கம். இந்த 2 திராவிட இயக்கத்தையும் காலி பண்ணணும். முதல் ரஜினிகாந்தை பிடிச்சிச்சு, வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு தேடி தேடி ரஜினி அலைஞ்சார். ஒரு வெற்றிடம் இல்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நான் இருக்கிறேன் என்று மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியை, திராவிட இயக்கத்தின் வெற்றியை சாதித்து காட்டினார். தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றி. இப்ப அதிமுகவை பலகீனப்படுத்தணும். அதன் மூலமாக தான் இலையை காய விடணும். இலையில ஒட்டுண்ணி மாதிரி தாமரை முளைக்கணும். இது திட்டம். இந்த திட்டத்தை அரங்கேற்றுகிறார்கள். அந்த அரங்கேற்றத்துடைய விளைவுதான் இன்றைக்கு மானம், மரியாதை, சூடு, தன்மானம் அனைத்து எழுதிட்டு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சாதாரண சாமானியமாக வாழ்ந்தவர்கள் புறா கடைபெற்று போய் இங்க இருக்கான உதவாக்கிற உதயகுமார்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணி காசு வாங்கி அதில் காசு கொடுக்க முடியாமல் அவங்க அப்பெல்லாம் இந்த கேக்கனில் தெரிஞ்சாங்க. இன்னைக்கு அவங்ககிட்ட 10,000 கோடி. அப்புறம் அவன் என்ன செய்வான்? காவி வேஷ்டியை கட்டிட்டு தான் அலைகிறான். அவனை ஒரு RSS கார மாதிரி தான் இருக்கான் பாருங்க. நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் பாருங்க, எல்லாம் 2 கையிலையும் 2 கை நிறைய பெண்கள் வளையல் போட்டிருக்கிற மாதிரி பச்சை கலர், அத்தனை என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை கலர்லையும் கயிறு. ஏன்? இருமொழி கொள்கை அமல்படுத்துறதுக்காகவா? நீட்டு தேர்வை காலி பண்றதுக்காகவா?
தமிழ்நாட்டில் கூடிய பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்காக சாமி கும்பிட்றீங்க? பூரா பேல கோடி கோடியாக கொள்ளை, கோடி கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு இந்த கொள்ளை பணத்தை பாதுகாப்பதற்காக அலைகிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டான் பிஜேபி. தெரிஞ்சுக்கிட்டு அதிமுகவை சுக்குநூறாக்குறான். முதல் டிடிவியை தூக்கி ரெட்டலை வழக்கில் டெல்லி திகாரில் போட்டு மிரட்டிட்டான். அடுத்து சின்னம்மா சசிகலாவை திகார் சிறையில் அடித்து முடிச்சிட்டான். அடுத்து ஓபிஎஸ்லாம் பகிரங்கமான ஆர்எஸ்எஸ் இருக்கார். சும்மா சாதாரணமா இல்ல. அவங்க மகன் ஒரே ஆள் நாடாளுமன்ற உறுப்பினர், ஹிந்தியில பேசின நாடாளுமன்றத்தில். மோடி படத்தை வச்சிருந்தாங்க பையில. அவ்வளவு ஒரு மானக்கட்டத்தனமா போயிட்டாங்க. இவங்களா திராவிட இயக்கத்திற்கும் அண்ணாவுக்கும் வகுப்பாரி பிரதிநிதித்துவம், சமூக நீதி, இதை பத்தி எதுவுமே தெரியாத கூட்டம். இதை பத்தி வாசனையே தெரியாது. அதனால இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, அதிமுகவை சுக்குநூறு ஆக்கணும். டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சு எடப்பாடி மகன் காலில் விழுந்து கூட்டணிக்கு பேரம் பேசியிருக்கான். இதை மறுக்க முடியாது. இந்த பக்கம் வேலுமணிலாம் சாதாரண ஒரு புலம்பரா இருந்தவன், சாதாரணமாக கோயம்புத்தூர்ல ஒரு புலம்பரா இருந்தவன் இன்னைக்கு வெளிநாட்டில் தீவுகள். அதிமுக வரலாறுல புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது திருமணத்துக்கு கூப்பிட்டு அம்மா தாலி எடுத்து கொடுக்காம ஒரு பாஜக காரை கொடுத்துருவானா? என்ன கட்சி நடத்துறீங்க? அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ள நீங்க ஏற்றுக்கிட்டீங்களா? எடப்பாடிய கல்யாணத்து தாலியை அண்ணாமலை எடுத்து கொடுப்பாராம். இவர் வரவேற்புக்கு போவாராம். இது என்ன கூத்து? அந்த அண்ணாமலை வரும்போது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கால ஒழுகாத குறைய ஏடிஎம்கே அமைச்சர்கள் அண்ணாமலைகிட்ட கெஞ்சி கொலைஞ்சிருக்காங்க. இப்ப முன்னாள் அமைச்சர்களை பூரா பிடிச்சு வச்சிருக்கு வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை. இதுக்கிடையில் எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் எந்த தியாகம் இந்த இயக்கத்துக்கு பண்ணல. சீனியரும் கிடையாது, செங்கோட்டையின் சீனியர். அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கட்சியை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு கருதுறார். அதனால அவர் மாவட்டத்தில் நடக்கிற ஊழியர் கூட்டத்தில் சாதாரணமான ஒருத்தரை உள்ள விட்டு கலவரம் பண்றாரு. அதே மாதிரிதான் ராஜேந்திர பாலாஜி. தப்போ சரியா வாய் துடுக்க பேசக்கூடிய ஆள். நான் கூட கடுமையாக கண்டிச்சு கடந்த காலத்தில் பேசியிருக்கேன். ஆனா அதிமுகவுக்கு ஒரு உண்மையான உழைப்பாளி தொண்டை. எப்பொழுதும் தொண்டர்கள் பட்டாளத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள். விருதுநகர் மாவட்டம் நான் அடிக்கடி அந்த பகுதியில் போகும்போது பார்ப்பேன். நல்லது கெட்டது அனைத்திலும் 2 தொண்டரோடு கலந்துக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலர். தப்போ சரியா அவரை எதிர்த்து பிஜேபி, தேமுதிக எல்லா கட்சிக்கும் போயிட்டு பணம் ஒன்றே வைத்து கொண்டு இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு கூட அவருக்கு தான் கொடுக்க போறதாக செய்தி. கோடான கோடி உதயகுமார் மூலமாக பேரம் பேசி எடப்பாடி வாங்கியிருக்கிறதாக செய்தி. 2 ராஜ்யசபா கிடைக்கும். ஒன்று பிஜேபி கூப்பிட்டு மிரட்டிட்டு அன்பு பண்ணி கூறாண்டு. அதனாலதான் விஜயகாந்துக்கு தேமுதிக கொடுத்த வாக்குறுதி எடப்பாடி மீறாரு. எடப்பாடி வாக்குறுதியை நம்பலாமா? சின்னம்மாவை சிறைக்கு போங்க சிறையில பார்க்கிறேன்னு சொன்னால்தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. அம்மா கூவத்தூர்ல நீங்க போங்கம்மா, நான் சிறையில உங்களை பார்க்கிறேன், இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கன்னு சொன்ன நபர்தா இன்றைக்கு வரைக்கும் சினிமாவை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நன்றிக்கு இலக்கணமான மனிதன் எடப்பாடி. அவர் பேச்சு போய் இந்த அம்மா நம்பலாமா? இன்றைக்கு பேரங்கள் பேசி மாப்பா பாண்டியராஜன் பதவியை கொடுக்கறதுக்காக உதயகுமார் மூலமாக எடப்பாடிக்கு பல கோடி போயிருக்கு. அதோடு இல்லாம ராஜேந்திர பாலாஜிய மாவட்டத்துக்குள்ள ஓச்சு கட்டணத்திற்காக அரசியல் ரீதியா இல்ல ஜாதி ரீதியா இறக்கி விட்டுருக்காங்க. சண்டை. அவர் இன்னைக்கு கடுமையாவே பேசிட்டாரு. பேசக்கூடிய ஆள் தான். இப்படி அதிமுக ஒரு கட்டுப்பாடு இல்லாத கட்சியா போச்சு. எந்த கட்டுப்பாடும் இல்லை, யாருக்கும் பயப்படுற மாதிரி இல்லை.
இந்த சந்தர்ப்பத்தை தான் பாஜக விரும்புகிறது. விரும்பி 2026 தேர்தலில் மரியாதை எடப்பாடி எங்க தலைமையிலான கூட்டணிக்கு வந்துரு. அதிமுக தலைமையில் கூட்டணின்னு சொல்ல முடியுமா? எடப்பாடியை கேட்கிறேன். சொல்றான்ல, சொல்லு நீ பாப்பா. அவங்க அமித்ஷா ஈசா மையத்தில் வந்து என்ன சொல்றாரு? 2026 தேசிய ஜனநாயக கூட்டணின்றார். அண்ணாமலை என்ன சொல்றான்? தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கடா மயிர் இருக்கு, என்ன விளக்கமா இருக்கு தமிழ்நாட்டில்? ஆனா இதை எதிர்த்து ஜெயக்குமாரோ உதயகுமார் ஒருத்தவாயினா யாரா அதிமுக பேசுங்க, பேச முடியுமா உங்களால? அதிமுக கட்சி ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அருமையான ஏழைகளினுடைய கட்சி. ஏந்தல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட மாபெரும் கட்சி. இச்சாக்காரன் சாதாரணமானவன் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய கட்சி தான் அதிமுக. நீங்க பொதுவுடைமை கட்சிகள் தான் இருப்பாங்க பாட்டாளி. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியை விட பாட்டாளி வர்க்கம் நிறைந்த இயக்கம் அதிமுக. கொத்தனாரு, சித்தாளு, விவசாய கூலி தொழிலாளி, நீங்க சாதாரணமான கூலி தொழிலாளர்கள் அடங்கிய இயக்கம் அதிமுக. அதை அப்படியே கட்டி காத்த ஒரு புரட்சி தலைவர் அம்மா. அம்மா மறைவுக்கு பின்பாக பாஜகவுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்த காரணத்தால், மோடியை டாடின்னு ஏற்றுக்கொண்ட காரணத்தால், முதல்ல அவங்க வடக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதி ரீதியாக அந்த கட்சியை உடைக்கணும். இப்ப சாதி ரீதியாக அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு ஓபிஎஸ் வழிவகுத்தார். என்ன அவருடைய முதல் எட்டப்பன் யாரு? Who is the black sheep? யார் இந்த கருப்பாடு? அதிமுக என்னும் கோட்டையில் முதல் கருப்பாடு யார் அப்படின்னா ஓபிஎஸ். தூக்குறான் பிஜேபி. தூக்குன உடனே சின்னம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபத்தை தூண்டி விட்டது யாரு? ஊத்தவாய உதயகுமார். விதன் தூண்டி விட்டான். தூண்டி விட்டுட்டு என்ன ஆச்சு? இன்னைக்கு சொல்றாங்க முக்குளத்தோர் ஆட்சி இனிமே வரும். இனிமே என்னைக்கு வராது. முக்குளத்தோர் ஆட்சியை உருவாக்குனது எல்லா சமூகமும் வரணும். அனைத்து சமுதாயத்துக்குமான கட்சி தான் அதிமுக. அனைத்து சமுதாயத்துடைய பிரதிநிதிகள் வர வேண்டும். இந்த நாட்டில் வன்னியர் முதலமைச்சராக வரணும், தாழ்த்தப்பட்ட மக்கள் வரணும். திரும்ப கூட சொல்றாரு வரணும், வர வேண்டும், காலத்தின் கட்டாயம். கவுண்டர் வரணும், எல்லா சமூகமும் வரணும். பிரதிநிதித்துவ அடிப்படையில் வர வேண்டும் என்பது எங்களை போன்றவுடைய சமூக நீதி கோட்பாடு. ஆனா பிஜேபி என்ன நினைக்கிறான்? அதிமுக புழக்கணும்னு நினைக்கிறான் ஜாதி ரீதியா. அதற்கு உடனடியா போனவர் வாய்ப்பு, உங்களுக்கு முக்குளத்தூருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதிமுக பொதுச் செயலாளராக ஒரு முக்குளத்தூர் வர முடியுமா இனிமே? சின்னம்மா சசிகலா காலில் போயஸ் கார்டன். இந்தியாவில் மிகப்பெரிய மூன்றாவது மிகப்பெரிய கட்சி அதிமுக. நாடாளுமன்றத்தில் சட்ட நாடாளுமன்ற லோக்சபாவில் ராஜ்யசபையிலும் சேர்த்து 60க்கும் மேற்பட்டோர் எம்பிக்கள். தமிழ்நாடு அரசு சின்னம்மா சசிகலா கையில், கோடானு கோடி கட்சி பணம் உங்க கையில், ரெட்டலை உங்க கையில், கொடி உங்க கையில், நாடு உங்க கையில். அதை தக்க வைக்க முடியலையே. முதலமைச்சர் ஓபிஎஸ் ஒரு முக்குளத்தூர், கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா ஒரு முக்குளத்தூர். சண்டை யார் போட்டா? இங்க யார் போட்டா? எடப்பாடி பழனிசாமி போட்டாரா? இல்லையே. பிஜேபி ஓபிஎஸ் தூக்குது. சின்னமா பொறுமையா இருந்திருக்கலாம்ல. முதலமைச்சர் பதவியை புடுங்கின யாரு? எடப்பாடியா புடுங்கினாரு. ஓபிஎஸ் முக்குளத்தூர் இருந்து பதவியை புடுங்கினது சசிகலா முக்குளத்தூர் பொதுச் செயலாளர். சரி, இவங்க முதலமைச்சரா வர்றாங்க அப்படின்றத இந்த முக்குளத்து சிங்க ஓபிஎஸ் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. சசிகலா ஒரு தடவை வரட்டுமேன்னு உங்களை அளவு பார்த்தாங்க 2 தடவை. இவர் பொறுமையா இல்லை. பாஜக பார்த்தா இனிமே முக்குளத்தோருக்கு ஆட்டம். பாஜக பொறுத்த தமிழ்நாட்டில் முக்குளத்தோரை அவன் தெளிவாக கணக்கு போட்டான். இந்த 3 சமுதாயம், கல்லர், மரவர், அகமுடிவு சமுதாயம் ஒன்று சேர மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம எந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க கூடாது. இதுவரைக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவராக முக்குளத்தோர் வந்திருக்காங்களா? மத்திய அமைச்சராக வந்திருக்காங்களா? வர மாட்டேன். காரணம் அவனுக்கு வந்து ஓட்டு வங்கி. முக்குளத்தோர் 3 பேர் ஒன்றும் சேர மாட்டாங்கன்றத தெளிவாக மத்திய உளவுத்துறையோட ரிப்போர்ட்.
ஆனா முக்குளத்தோடு உடைக்கணும். அப்ப உடைக்கிறதுக்கு வழிவகுத்தது ஓபிஎஸ். முதலமைச்சர் பதவி ஓபிஎஸ் முக்குளத்தோருக்கு போச்சு. அதிமுக பொதுச்செயலாளர் பதவி போச்சு. இந்த அம்மா தூக்கி ஜாதி வித்தியாசம் பார்க்காம அவங்க ஒரு பொதுவான அதிமுகன்னு சொல்லி கொங்கு மண்டலத்துக்கு கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய வாய்ப்பு கொங்கு மண்டலத்துக்கு அந்த வாய்ப்புன்றது. ஏன்னா சி சுப்பிரமணியம் முதலமைச்சருக்கு போட்டியிட்டார், காமராஜரத்தை போட்டியிட்டார். நீண்ட கால போராட்டம், அவருடைய கனவை நனவாக்கியது சசிகலா. ஆனால் நன்றி இருக்கா? இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த கவுண்டர் பெல்ட்ல செந்தில் பாலாஜி வரக்கூடாது, அந்த கவுண்டர் வரக்கூடாது. அண்ணாமலை பெரிய கவுண்டர் ஆகணும், சின்ன கவுண்டராக செந்தில் பாலாஜி ஆக்கணும். காரணம், அவர் லாபி அங்க பெருசா இருக்கு. கோயம்புத்தூர்ல 10 சட்டமன்ற தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்றத்தை வெற்றி பெற்று காட்டுகிறார். ஒட்டுமொத்த உள்ளாட்சியும் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று காட்டுகிறார். கொங்கு மண்டலத்திலே சிறைக்குழு இருந்தாலும் வெற்றி பெற்று காட்டுகிறார். இப்பயே அவர் ஜெயிலுக்குள்ள நீ போட்டாலும் கொங்கு மண்டலத்தில் போய் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் செந்தில் பாலாஜிக்கு உண்டு. என்னைக்குமே சின்ன கவுண்டர் தான் அண்ணாமலை, ஆட்டுப்புழுக்க தான், வர முடியாது. உனக்கு அந்த திறமை பத்தாது. இப்ப அங்க எப்படி பண்றான்னு கேட்டா, கவுண்டர் லாபி எடுக்கிறான் பிஜேபி. இந்த பக்கம் வன்னியர் பெல்ட்டை கையில் வைக்கணும்னு பார்க்குறான். முக்குளத்தூருக்கு என்ன செஞ்சாலும் முக்குளத்தூர் 3 பிரிவாக தான் கிடப்பான்ற எடுத்துட்டாங்க. இப்போ ஜாதியா பிரிக்கிறான். பிரித்து தான் அதிமுகவை பிளவுபடுத்தி வச்சிருக்கான். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். 75 இடங்கள் பிஜேபி கையில் கொடுத்துடணும். கட்சியில் டிடிவி கிடையாது, சசிகலா கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது. நான் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துக்கிடுவேன். துணை முதல்வர் பதவி அண்ணாமலை கொடுத்துடணும். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவி. ஆனால் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அதிமுக ஆட்சி இல்லை, எம்ஜிஆர் ஆட்சி கிடையாது, புரட்சித்துறை அம்மா ஆட்சி கிடையாது. இப்படி செஞ்சுட்டு 60 இடங்களுக்கு மேலே பிஜேபி வெற்றி பெற்றுட்டால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஆளை தூக்கி அதுக்கு தான் வேலுமணி, செங்கோட்டையன், 1-2 முக்குளத்தூர் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆளுகளை கையில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வரணும் திட்டம். எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டா இப்படி, ஒத்துக்கிறாட்டினா சசிகலா தலைமையில் பொதுச் செயலாளர் போட்டுட்டு செங்கோட்டையன் முதல்வர் அறிவித்துட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. எல்லாம் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள். அதான் ரகசிய ஆலோசனை ஈசா மையத்தில் வேலுமணி சந்தித்தது. ஆக மொத்தம் 1.5 கோடி அதிமுக தொண்டன், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட தொண்டன், புரட்சி தலைவியால் உருவாக்கப்பட்ட அதிமுக தொண்டன் உங்களை எச்சிய கருத்து மூஞ்சில. தாமரைக்கு ஓட்டு கட்டு எந்த முதல்ல வருவீங்க? ஊழல் பெருவழி ஜெயலலிதான்னு சொன்ன அண்ணாமலை கூட கூட்டணியா? அதிமுகவை சுக்குநூறாக்கிய பாஜகவுடன் கூட்டணியா? நீட்டு தேர்வை கொண்டு வந்து மக்களை பிளவுபடுத்துகிற பாஜகவுடன் கூட்டணியா? அதிமுகவை உடைத்து தாமரையை இலையை கருக விட்டு தாமரையை முளைக்க வைக்க நினைக்கிற பாஜகவுடன் கூட்டணியா? 2 ஆம்பளை ஆளுக்கு நடுவில் ஒரு பொம்பளை ஆள் படுத்து கிடக்குன்னு சொன்னானே சைமன், அவன் பேச்சு கடன் தெரிவிக்காத இந்த பாஜக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணியில் எப்படா வர்றீங்கன்னு தொண்டை கேட்க ரெடியா இருக்கான். அப்பொழுதுதான் உண்மையான அதிமுக புரட்சி தலைவி சொன்னாங்கல்ல, என் காலத்துக்கு பின்னாடி அதிமுக இருக்கும், 100 ஆண்டுகள் இருக்குனாங்கல்ல, அந்த அதிமுக உருவாக. நீங்க தலைவன் பூரா மானம் கட்டவன், ரோசம் கட்டவன் பூரா, பணத்தை பாதுகாக்க நினைக்கிறவன் பூரா பாஜக தலைமையில் கூட்டணி வைக்கலாம். ஒரு தொண்டை ரெட்டலை கோட்டு போட்டு தொண்டை, மானமுள்ள தொண்டை, எம்ஜிஆரின் தொண்டன், அம்மா ஜெயலலிதாவின் தொண்டை, ஒருத்தன் தாமரைக்கு போட மாட்டான்டா மானம் உள்ளவன். அப்போதுதான் ஒரு தொண்டை உருவாவா. அந்த தொண்டன் நாங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அப்படி உருவாகிறதா அந்த 1.5 கோடி தொண்டை அவன் நிற்பேன். அப்பதான் பாஜக தமிழ்நாடு என்னன்னு தெரியும். தமிழ்நாடுனா என்ன, எம்ஜிஆர்டா என்ன, பெரியார்டா என்ன, கலைஞர்டா என்ன, அண்ணாண்டா யார் அப்படின்ற திராவிடியல் கருத்தியல் உனக்கு அப்பதான் தெரியும். நீ நினைச்சுக்கிட்டு 1.5 கோடி தொண்டை
வேலுமணி தலைமையில பாஜக கூட்டணிக்கு போனா ஓட்டு போட்டுருவானா எம்ஜிஆரின் தொண்டை, முனையுள்ள தொண்டை? பாஜக அப்படி கணக்கு போட்டிருக்கான். இந்த தேர்தலில் அதிமுகவை அழித்து விடுவது, அதிமுகவை ஒழித்து விடுவது, அடுத்து தமிழ்நாட்டில் திமுகவை அழிப்பது. திமுக பாசானத்தில் புழுத்த புழுன்னு அண்ணா சொல்வார். திமுக காரனே திமுகவை தான் அழிக்க முடியுமே தவிர வேற எந்த மயிர் அழிக்க முடியாது, அது வேற. ஆனால் இன்றைக்கு முதல்ல அதிமுகவை அழிப்பதற்கு இந்த துரோகிகள் கூடாரம். இப்பயும் தெளிவா சொல்றேன், பாஜக தலைமையில் சசிகலாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ வேற முன்னாள் அமைச்சர்கள் யார் சென்றாலும் மக்களவை நிராகரிப்பார்கள். புரட்சி தலைவர் தொண்டை ஏத்துக்கிற மாட்டான். மக்களுக்கு விரோதமான ஆட்சி பாஜக ஆட்சி, தமிழ் மொழிக்கு எதிரான ஆட்சி பாஜக ஆட்சி, மும்மொழியை கொண்டு வந்து அன்னை தமிழை அழிக்கின்ற ஆட்சி பாஜக ஆட்சி. ஆகவே இந்த பாஜகவை வீழ்த்துகின்ற, இந்த பாஜகவை ஒழிக்கின்ற, ரெட்டலையை ஒழிக்கின்ற பாஜகவை ஒழிக்க வேண்டும் தான் அதிமுக தொண்டன் விருப்பம். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லாட்டி ஒரு பேர் உங்களுக்கு வர மாட்டான், ஓட்டு போட மாட்டான். நீங்களும் பாஜக தான் ஓட்டு வாங்க முடியுமே தவிர தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட டெப்பு வாங்காது பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இதான் யதார்த்தமான கல நிலவரம். அதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி, ராஜேந்திர பாலாஜி போன்ற, செங்கோட்டையன் போன்றவர்களை இன்றைக்கு வம்புகளுக்கின்ற வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. அதிமுகவை பாதுகாக்க வேண்டும் என்றால் முனையுள்ள, மானமுள்ள, ரோசமுள்ளவன் பாஜக கூட்டணி தவிர்த்து திராவிட கருத்தை நோக்கி வாருங்கள் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.